உங்க கனவான MBBS சீட்டை 10-20 மார்க்ல ரொம்ப சின்ன மார்ஜின்ல மிஸ் பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்க லைஃபை கூட மாத்த முடியலாம். கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க சிச்சுவேஷன் என்னால புரிஞ்சிக்க முடியுது. நீங்களும் சரி, உங்க மொத்த ஃபேமிலி சரி உடஞ்சு போய் உட்கார்ந்துருப்பீங்க. ரிலேட்டிவ்ஸ்லாம் என்னாச்சு 1 இயர் படிச்சேன்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. லாஸ்ட் 1 இயரா பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஒழுங்கா சாப்பிடாம சரியா தூங்காம பயங்கரமா சாக்ரிஃபைசஸ் பண்ணிட்டு உங்க ப்ரிப்பரேஷன் வச்சிருப்பீங்க. எப்படியாவது இந்த வருஷம் MBBS சீட் எடுத்துடலாங்கிற நம்பிக்கையில இருந்திருப்பீங்க. ஒரு சில காரணத்தினால இந்த வருஷம் உங்க கனவு அடைய முடியாம போயிருக்கலாம். இந்த நேரத்துல நிறைய பேருக்கு உங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு எனக்கு தெரியுது. சரி, MBBS முடிஞ்சிருச்சு, ஆசைப்பட்டோம், வேற வழி இல்ல, ஆல்ரெடி 1 or 2 இயர்ஸ் டிராப் பண்ணிட்டோம், இப்போ ஏதாவது BDS கிடைச்சா எடுத்துடலாமா, வெட்னரி கிடைச்சா போயிடலாமா, இல்ல வீட்டுல வேற வருஷம் போயிட்டே இருக்கு, வேற ஏதாவது ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி விட்டுறேன், இன்ஜினியரிங்கோ பேராமெடிக்கலோ ஏதாவது ஒன்னு ஜாயின் பண்ணலாம்னு சொல்லி சுத்தி உங்ககிட்ட அந்த தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னால அதை நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. ஆனா இந்த ஒரு மொமெண்ட்ல நான் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறேன். இந்த நேரத்துல நாம ஃபெயில் ஆயிட்டோமோங்கிற ஒரு கில்ட்லயோ, நாம சரியா பண்ணலையோங்கிற அந்த எமோஷனை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணாம எந்த ஒரு முடிவும் இந்த நேரத்துல எடுத்துறாதீங்க. இந்த நேரத்துல நீங்க எடுக்க வேண்டிய டெசிஷனுக்கான பெர்ஃபெக்ட் மேத்தமெட்டிக்கல் ரீசனை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை முழுசா கேட்டு முடிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க மனசுல ஒன்று ஏத்திக்கோங்க. யூ ஆர் நாட் த ஃபெயிலியர். ஃபெயிலியர்னா சம்பந்தமே இல்லாம மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். 500 மார்க் 600 மார்க் வாங்க இடத்துல 100 மார்க் 150 மார்க் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் பண்ணாம நீங்க எடுத்திருந்தீங்கன்னா அது ஓகே. ஆனா நீங்க உங்களோட முழு மூச்சை கொடுத்து பயங்கரமா ஹார்ட் ஒர்க் போட்டு உழைச்சிருக்கீங்க. நீங்களும் பாவம் கண்ணா, சரியா? NTAவே இந்த மாதிரி பேப்பர் லீக் ஆகி மெயின் பேப்பர் உடஞ்சி போய் பல பசங்க, பல நூறு பலாயிரக்கணக்கான பசங்க திரும்ப ஃபார்மை எடுத்துட்டு வர முடியாம ரீநீட்ல சொதப்பி இருக்காங்க. உங்களால மார்க்ஸ் நினைச்ச அளவுக்கு எடுக்க முடியல. சோ நீங்க இதுக்கு காரணம் கிடையாது, இந்த சிஸ்டம் உங்களை இந்த மாதிரி மாத்திருச்சு. ஸோ ரொம்ப உங்களை போட்டு பனிஷ் பண்ணிக்காத, உன்னே ரொம்ப குத்திட்டு இருக்காத. இந்த மொமெண்ட்ல ஒரே ஒரு முக்கியமான விஷயம் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, இப்போ ஆக மொத்தத்துல நம்ம கையில என்னன்னா இருக்கு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இந்த வருஷம் எனக்கு சீட்டு கிடைக்காது இல்ல, வேற வழி இல்ல, நான் இப்ப வேற ஏதோ ஃபீல்டா போகணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு 30-40 வருஷம் கழிச்சு நீங்க போயிட்டு ஒரு டாக்டரை பாக்குறப்போ நினைச்சு பாருங்க எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு. நான் இருக்க வேண்டிய இடம்டா இது, நானும் இந்த மாதிரி ஒரு டாக்டர் ஆயிருக்கணும், ஒரு சின்ன மிஸ்னால் நம்ம விட்டுட்டோமேன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த லைஃப் ஃபுல்லா அந்த ஒரு மிஸ் வந்து உங்க மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும், அந்த ஒரு வலி இருக்கும். அதுக்காக தான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஆனா டாக்டர் தான் அவன், MBBS தான் படிப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க மட்டும் இதை கேளுங்க, மத்தவங்களுக்கு இது கிடையாது. இந்தியாலே நீங்க தான் MBBS சீட் எடுக்கிறதுல ரொம்ப க்ளோசஸ்டா இருக்கீங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்ககிட்ட காட்டுறேன். You are the closest student to get MBBS seat in India right now. ஏன்னு சொல்லிட்டா, நீங்க ரொம்ப ஜஸ்ட் மிஸ்ல தான் மார்க்ஸை மிஸ் பண்ணிருக்கீங்க. 10 மார்க் 20 மார்க் 50 மார்க்லாம் விட்டுருக்கீங்க. ஆனா இன்னொரு ஸ்டூடெண்ட் அவங்க ப்ரிப்பரேஷன் நீட் எக்ஸாம்காக பண்ண நினைக்கிறாங்கன்னா, அடுத்த வருஷம் MBBS சீட் எடுக்க நினைக்கிறாங்கன்னா இப்பதான் அவங்க ப்ரிப்பரேஷன் ஆரம்பிப்பாங்க. 0 லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க முதல் அடியை எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா நீங்க அவங்கள விட ரொம்ப அதிகமான படியில இருக்கீங்க. கொஞ்சம் தான் உங்களுக்கு அந்த கேப் இருக்கு. You are already 50 to 60% ready. ஜஸ்ட் அந்த 40% or 30% ஃபில் பண்ணிட்டீங்கன்னா போன அட்டெம்ப்ட்ல பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணி ஹார்ட் ஒர்க்கை போட்டா உன்னால இந்த அட்டெம்ப்ட்ல டெஃபினட்டா MBBS சீட் எடுக்க முடியும். அதுவும் கவர்மெண்ட் MBBS சீட் எடுக்க முடியும். அதுலயும் நல்லா படிச்சேன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே பிரீமியம் மெடிக்கல் காலேஜான மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், ஜிப்மர் புதுச்சேரி உங்களால எடுத்து உங்க கனவை அச்சீவ் பண்ண முடியும் கைஸ். நான் இதை வந்து சும்மா சொல்லல, இதுதான் மேத்தமெட்டிக்கல் ரீசன். உண்மையான விஷயம்டா இது. மத்தவனா கஷ்டப்பட்டு ஆரம்பத்துல இருந்து படிக்கணும், பட் நீ ஆல்ரெடி பயங்கரமா ரெடியா இருக்க. இன்னும் கொஞ்சம் உழைப்ப, உன் மேல நம்பிக்கையை போட்டு கரெக்டான சிஸ்டம் இந்த தடவை ஃபாலோ பண்ணினா உன்னாலேயும் உன் கனவை அச்சீவ் பண்ண முடியும். ஒன் லாஸ்ட் ட்ரை, கடைசி ஒரு முயற்சி. பட் இந்த தடவை நம்மளோட ஒரே கோல், ஒரே வின், ஒரே சக்சஸ் உங்க MBBS சீட் மட்டும்தான். அதான் மட்டும்தான் இருக்கணும். அதை மட்டும் உங்க கடிவால கட்டின மாதிரி கண்ணு முன்னாடி படிச்சுக்கிட்டே இருங்க, உழைச்சிட்டே இருங்க. இதை நீங்க அடுத்த 1 இயர் ஃபுல்லா பண்ணீங்கன்னா, 1 இயர் கூட இல்லை, இன்னும் 9 மந்த்ஸ் தான் இருக்கு. அடுத்த 9 மந்த்ஸை கட்ட இதை பண்ணீங்கன்னா உன்னால நீ மிஸ் பண்ணிட்டமோ, உன்னால வாழ்க்கையில டாக்டரே ஆக முடியாது நினைச்ச அந்த ஒரு ஃபீலை உடைச்சு டாக்டரா ஆக முடியும். இதை தான் இந்த மொமெண்ட்ல உங்ககிட்ட கன்வே பண்ண. ஸோ உங்க மேல நம்பிக்கையை வச்சு உங்க ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க. நீட் 2027க்கு உங்க ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க. ஒன் லாஸ்ட் ட்ரை கைஸ். உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுங்க. இந்த நேரத்துல ஒரே ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். போன தடவை பண்ண மிஸ்டேக்ஸை ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன ரீசன்ஸ்னால லாஸ்ட் டைம் மிஸ் ஆச்சு, டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஒழுங்கா இல்லையா, ஒழுங்கா நீங்க டெஸ்ட் அனலைஸ் பண்ணலையா, சில சமயம் பிசிக்ஸ்ல கான்செப்ட் அப்ளை பண்ற அளவுக்கு படிக்கலையா, அந்த மாதிரி என்னென்ன பிரச்சனை இருக்கோ உட்காந்து உனக்குள்ள நீயே பேசி கண்டுபிடிச்ச மிஸ்டேக்ஸ்
மிஸ்டேக்ஸை சரி பண்ற மாதிரி உங்க ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு ப்ராப்பர் கோச்சிங் சிஸ்டமை பில்ட் பண்ண உட்கார்ந்து ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் போடு. கரெக்டான டைரக்ஷன்ல உன்னோட ஹார்ட் ஒர்க்கை போட்டா கண்டிப்பா சக்சஸ் உன் பக்கம் தான். இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ்ல உன்னால நீயே பண்ணிக்க முடிஞ்சா சூப்பர், வெல் அண்ட் குட், சமடா. செல்ஃப் ஸ்டடி பண்ணி ஜெயிச்சிட்டு வா. இன்கேஸ் இந்த ப்ராசஸ்ல உனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண நினைச்சேன்னா, ஒரு எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ், ஒரு கம்ப்ளீட் ஆன்லைன் கோச்சிங் சிஸ்டம் உன் கூட ஒரு சப்போர்ட்டா இருந்து அஃபோர்டபுள் பிரைஸ்ல, மினிமல் பிரைஸ்ல உனக்கு ஹை குவாலிட்டி கோச்சிங் சிஸ்டம் கொடுக்கணும்னு நினைச்சேன்னா நம்ம என்எஸ்டி உங்களுக்காக இருக்கும். என்எஸ்டியோட ஃபோக்கஸ் பேட்சை உங்களுக்காக இந்த மொமெண்ட்ல லான்ச் பண்றேன். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் who have missed their marks. just கட் ஆஃப் மார்க்ல இருந்து 20 மார்க், 30 மார்க், 50 மார்க்ல மிஸ் பண்ணி உங்க கனவை தொலைச்சிட்டு இப்போ இதை சரி பண்ணி ரீபில்ட் பண்றதுக்காக படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கான பேட்ச் தான் என்எஸ்டி ஃபோக்கஸ் பேட்ச். அதை பத்தி இந்த வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்றேன். லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே ஸ்டார்ட் அவர் என்எஸ்டி ஃபோக்கஸ் பேட்ச் டீடைல்ஸ் கேஸ். எஸ், with this இந்த மொமெண்ட்ல அஃபிஷியலி நம்ம என்எஸ்டியோட ஃபோக்கஸ் பேட்சை இப்போ லான்ச் பண்றோம். இந்த மொமெண்ட்ல நீங்க ஃபோக்கஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சலாம். இது என்னைக்கு அஃபிஷியலா ஆரம்பிக்குதுங்கிற டீடைல்ஸை லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த பேட்ச் பத்தி இப்ப மென்ஷன் பண்ண போற. நம்ம என்எஸ்டில ஃபோக்கஸ் பேட்ச்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்றவங்களுக்கு எப்படி கோச்சிங் கொடுக்க போறோங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாரு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ அஃபிஷியலி த ஃபோக்கஸ் பேட்ச் இஸ் லான்ச் நவ். லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் எங்ககிட்ட சேர்ந்துருக்கீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஆனால் எப்போ ஆரம்பிப்பீங்கன்னு. நாங்கள் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணோம். ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ல இருந்து ஒரு 30-40 மார்க், 20 மார்க், ஒரு யாருக்கெல்லாம் சீட்டு இப்போ கிடைக்காதுங்கிற ஒரு ப்ராபபிலிட்டியில் இருக்கீங்களோ, எம்பிபிஎஸ் கனவை தொலைக்க கூடாது, இழுத்து பிடிச்சி அடுத்த வருஷம் எப்படியாவது எம்பிபிஎஸ் ஆகணுங்கிற வெறியில் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த ஃபோக்கஸ் பேட்ச். ஸோ முதல் கேள்வி வருது, who should join focus batch? ஏன்னா ரிப்பீட்டர்ஸ்க்காக நம்ம என்எஸ்டியில் ஆல்ரெடி ஃபுல் பேட்ச்னு ஒன்று வச்சிருக்கோம். அந்த ஃபுல் பேட்ச்ல ஆல்ரெடி பல பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஜூலை 5 ஆரம்பிச்சிட்டோம். அதை யார் ஜாயின் பண்ணும், ஃபோக்கஸ் பேட்ச் யார் ஜாயின் பண்ணும், குழப்பமா இருக்கே, நான் எதனா இப்போ சூஸ் பண்றதுங்கிற கேள்வி உங்க மனசுல இருந்ததுன்னா அதுக்கான பதில் நான் இப்போ சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபுல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல கிளாஸஸ் எல்லாமே 0 லெவல்ல இருந்து இருக்கும். பேசிக்ஸ்ல இருந்து ஒவ்வொரு கிளாஸ் இருக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா டெய்லி டைம் டேபிள் இருக்கும். ஃபுல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் நாங்கள் எப்படி எடுத்துட்டு போறோம்னா கிளாஸஸை உங்களுக்கு 15 நாளைக்கு ஒரு டைம் டேபிள் கொடுப்போம். எவ்ரி 14 days to 15 days உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் இருக்கும். அந்த டைம் டேபிள்ல இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு டேட் கொடுத்து பிசிக்ஸ்ல இந்த கிளாஸ், கெமிஸ்ட்ரி இந்த கிளாஸ், பயாலஜி இந்த கிளாஸ், டெய்லி கிளாஸஸ் இருக்கும். சரியா? இந்த டெய்லி கிளாஸஸ் படி கிளாஸ் பார்ப்பீங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு இருக்கா, கிளாஸ் பார்ப்பீங்க, நோட்ஸ் எழுதுவீங்க, நாங்களும் நோட்ஸ் கொடுப்போம், நீங்களும் நோட்ஸ் எழுதணும். நோட்ஸ்க்கு கீழே எம்சிக்யூ சால்விங் டிபிடி கொடுத்துருப்போம், டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட். ஸோ இந்த டாபிக்ல இருந்து மட்டும், இந்த கிளாஸ்ல இருந்து மட்டும் என்னென்ன எம்சிக்யூஸ் வரப்போற நீட் எக்ஸாம்ல கேட்க முடியுமோ அதுக்கான எல்லா ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸும் நாங்கள் டிபிடியில் கொடுத்துருவோம். ஸோ அப்போ கிளாஸ் பார்த்து நோட்ஸ் எழுதி டிபிடி போடுவீங்க. அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ் பார்த்து நோட்ஸ் எழுதி டிபிடி, கிளாஸ் பார்த்து நோட்ஸ் எழுதி டிபிடி. ஸோ இதை பண்றதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு 4 டைம் இருக்கும். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா எம்சிக்யூ சால்விங் எல்லாமே நம்ம மென்டர் கையிலேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க பர்சனலி. ஸோ இது எல்லாமே டெய்லி ஆர்கனைஸ் பண்ணி அழகா ஒரு ஷெட்யூல்டு அப்ரோச் ஸ்லோவா கொண்டு போறது பேர் தான் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச். சரியா? இதுல ஒரு நாள்ல இதை பண்றதுக்கு மட்டும் தான் டைம் இருக்கும். இதை ஒரு ஆஸ்பிரண்ட் தெளிவா பண்ணா போதும். ஏன்னா அவங்க எல்லாருமே 0 லெவல்ல இருந்து உங்க ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறீங்க, பர்ஃபெக்டா ஃப்ரேம் பண்ணி கொண்டு போவோம். சரி, அப்போ இந்த ஃபோக்கஸ் பேட்ச் என்ன பண்ணுவோம்னா, we are going to share only the weekly timetable. இப்போ எக்ஸாம்பிள் வீக் 1 போட்டு அங்கே டெய்லி டைம் டேபிள் கொடுத்தனா டே போட்டு டேட்டு இன்னைக்கு நீ என்ன படிக்கணும் இதுக்கான கிளாஸ் வரும், அதை பார்ப்பேன். ஆனால் இங்கே யூ ஆர் கோயிங் டு கெட் வீக்லி டைம் டேபிள். வீக் 1 கொடுத்து இந்த வீக் 1ல கிராஃப்ஸ் பிளஸ் வெக்டர்ஸ் இதுக்கான கிளாஸஸ் நாங்கள் அந்த வீக்கோட பிகினிங்லேயே கொடுத்துருவோம். அதே மாதிரி பயாலஜிலையும் சரி கெமிஸ்ட்ரி சரி கொடுத்துருவோம். ஸோ தட் உன்னை பிடிச்சி இன்னைக்கு பிசிக்ஸ்ல இந்த கிளாஸ் தான் பார்க்கணும், கெமிஸ்ட்ரி இதுதான் பார்க்கணும், பயாலஜி இதுதான் பார்க்கணும்னு உன்னை பிடிச்சி டார்ச்சர் பண்ண மாட்டேன். ஃபுல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல இருக்கணும் டார்ச்சர் பண்ணுவேன். நீ இதை தான் படிச்சாவும் நீங்க இதை படிச்சு எம்சிக்யூ போடணும்னு டார்ச்சர் பண்ணுவோம். ஆனால் உங்களை அப்படி பண்ண மாட்டோம். உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருவோம். ஏன்னா நீங்க எல்லாருமே கொஞ்சம் தான் தவற விட்டுருக்க, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஆல்ரெடி நீட் எக்ஸாம் பத்தி. நீ இந்த நேரத்தில் பண்ண வேண்டியது உன் வீக்னஸை கண்டுபிடிச்சு அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், நிறைய எம்சிக்யூ சால்விங் பண்ணணும். ஸோ உனக்கு விருப்பம் இருந்தா இந்த மொத்த கிராஃப்ஸ் வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 தனித்தனியாக பார்க்காம ஒரே நாள் உட்காந்து வேகமாக கிராஃப்ஸ் பார்த்துட்டு சர்ன்னு பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு கீழே பிளென்டி ஆஃப் எம்சிக்யூஸ் கொடுத்துருப்போம், அதை உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதே மாதிரி வெக்டர்ஸும் அடுத்த வெக்டர்ஸ் பார்த்து முடிங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் பயாலஜி படிச்சவங்க தான் இருப்பீங்க. இந்த ஃபோக்கஸ் பேட்ச்ல வரவங்க பயாலஜி சுத்தமாக தெரியாதுங்கிறவங்க வராதீங்க. நீங்கள்லாம் ஃபுல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் போய் டெய்லி டிசிப்ளினோட கொண்டு போங்க.
யார் இதுக்கு வரும்னா நல்ல டிசிப்ளினோட இருக்கிறவங்க, நாமளே படிச்சுப்பேன் நினைக்கிறவங்க, அண்ட் மெயினாக பயாலஜி நல்லா படித்தவங்க. ஏன்னா இதில் நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி தான். அதுலேயுமே நிறைய எம்சிக்யூ சால்விங் கொடுப்போம். இதில் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த ஃபோக்கஸ் பேட்ச்ல கிளாஸஸ் வந்து 0 லெவல்லேருந்து இருக்காதான்னு. 0 லெவலில் தான் இருக்கும்பா. கான்செப்ட்ஸ் லெக்சர்ஸ் எல்லாமே சேம் தான், சரியா? கிளாஸஸ்லாம் சேம் தான். பட் த திங் இஸ், உங்களுக்கு வீக்லி டைம் டேபிள் இருக்கும், டெய்லி ட்ராக்கிங் இருக்காது. வீக்லி ட்ராக்கிங் இருக்கும். அண்ட் அந்த இதுலேயுமே நிறைய எம்சிக்யூ சால்விங் ப்ரமோட் பண்ணுவோம். ஏன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு வெறும் கான்செப்ட்ஸை சொல்லி கொடுத்துட்டு நிறுத்தினதுனால தான் உங்களால் இந்த வருஷம் சீட் எடுக்க முடியல. எங்களோட மெயின் இன்டென்ஷன் வேகமாக கிறிஸ்பாக கான்செப்ட்ஸை 0 லெவல்லேருந்து உங்களுக்கு எம்சிக்யூ அப்ரோச்சோட சொல்லிக் கொடுப்போம். கான்செப்ட்ஸை சொல்லிக் கொடுக்கறதோ நிறுத்தாமல், இந்த கான்செப்டில் இந்த நீட் ஜெயில எப்படிலாம் எம்சிக்யூஸ் கேட்பாங்க, அதை நீ எப்படி அப்ரோச் பண்ணும், இதுக்கு என்ன டெக்னிக் நீ ஃபாலோ பண்ணுங்கிறத கிளாஸில் சொல்லிக் கொடுப்போம். இதோட நிறுத்தாமல் அந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன டைப் ஆஃப் எம்சிக்யூஸ் கேட்க முடியுமோ, ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் எம்சிக்யூஸ் வரைக்கும் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணி இதே டாபிக்லேருந்து நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், ஜேஇமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரீசன்ட் இயர்ஸ் என்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம். இது எல்லாமே ஃபுல் பேட்ச் நடக்கும், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். இங்கே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கும், வீக்லி டைம் டேபிள் கொடுத்து. இதுதான் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். இதை ஆல்ரெடி பேசிக்ஸ் வச்சிருக்கிறவங்க வேகமாக கான்செப்ட்ஸை திருப்பிட்டு அந்த எம்சிக்யூ அப்ரோச்சுக்கு நிறைய டைம் கொடுப்பீங்க. நிறைய டைம் உங்கள் டேல எம்சிக்யூ சால்விங்கை ப்ரமோட் பண்ணுவீங்க. அவங்களுக்கு டிபிடியில் 15 எம்சிக்யூஸ் கொடுப்போம்னா, ஒவ்வொரு கிளாஸ்க்கு கீழே 15 எம்சிக்யூஸ் கொடுப்போம்னா, உங்களுக்கு டிபிடியில் மினிமம் 25 30 கொஷின்ஸாவது இருக்கும். ஸோ தட் நீங்கள் நிறைய எம்சிக்யூ ப்ராக்டிஸை பழகணுங்கிறது தான் எங்கள் இன்டென்ஷன், சரியா? ஸோ ஒவ்வொரு எம்சிக்யூ எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற ஐடியாவோட நிறைய எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு செம்மையான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த வாரத்தை உங்களுக்கு ஏற்ற ஷெட்யூல் படி அழகாக படிச்சுட்டு அந்த வீக் எண்டில் ஒரு வாரம் ஃபுல்லாக டைம் டேபிள் கொடுத்துருக்கோமா, ஸோ அந்த வாரத்தோட கடைசியில் சண்டே அன்னைக்கு உங்களுக்கு 720 மார்க்ஸ் டெஸ்ட் இருக்கும். என்னது, உங்களுக்கு 720 மார்க்ஸ் டெஸ்ட் இருக்கும். எஸ், த பெரிய டிஃப்ரென்சஸ் இதுதான் கைஸ். இந்த ஃபுல் பேட்ச்ல 2 weeks ஒன்ஸ் 720 மார்க்ஸ் டெஸ்ட் நடக்கும். ஒன்ஸ் இன் 14 days சண்டேல வைப்போம். 2 வாரத்துக்கு ஒரு 15 நாளைக்கு டைம் டேபிள் கொடுத்து, 14 நாளைக்கு டைம் டேபிள் கொடுத்து, அந்த லாஸ்ட் டே உங்களுக்கு 720 மார்க்ஸ்க்கான டெஸ்ட், அந்த 2 வாரம் என்ன சொல்லி கொடுத்தோமோ அதை ஃபுல் பேட்ச்ல கொடுத்து டெஸ்ட் எழுத வைப்போம். ஏன்னா டெய்லி டைம் டேபிள் கொடுத்து படிக்க வச்சு டெஸ்ட் கிடைக்கும். இது இல்லாமல் ஃபோக்கஸ் பேட்ச்லனா 720 மார்க்ஸ் டெஸ்ட் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் இன் 7 days உனக்கு வாரத்துக்கு ஒரு தடவை 720 மார்க்ஸ் டெஸ்ட் இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய டெஸ்ட் எழுதி அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் டவுட்டாக இருக்கும் நீங்கள் லைவ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆர் உங்களோட குரூப் இருக்கும், உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான டவுட் சால்விங் குரூப் இருக்கும். ஆல்ரெடி ஃபுல் பேட்ச்க்குமே டவுட் சால்விங் டெலகிராம் குரூப் இருக்குது. அதே மாதிரி சிமிலர் குரூப் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவோம். இந்த குரூப்பில் அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ போஸ்ட் பண்ணலாம். சில சமயம் லைவ் செஷன்ஸும் நடக்கும். ஃபிசிக்ஸ்க்கு தனியாக, கெமிஸ்ட்ரிக்கு தனியாக, அந்த எக்ஸாமோட டிஃபிகல்ட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த லைவ் செஷன்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த எக்ஸாம்க்கு அப்புறம் நடக்கும். அதில் உங்களோட டவுட்ஸை கேட்டுக்கலாம். ஸோ தட் அந்த கொஷின்ஸ்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற பெட்டரான பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபார்மேட் வி ஆர் கோயிங் டு அப்ரோச் ஃபார் த ஃபுல் பேட்ச் கைஸ். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதில் பெரிய டிஃபரன்ஸை நீங்கள் ஜஸ்ட் மனசில் ஏற்றிக்க வேண்டியது, இங்கே ஃபுல் பேட்சில் நார்மல் ஸ்பீட் ஆஃப் சிலபஸ் கவரேஜ் இருக்கும். நான் சொல்கிற மாதிரி டெய்லி டைம் டேபிள் கொடுத்து அந்த டைம் டேபிளுக்கு ஏற்ற எம்சிக்யூஸ் கொடுத்து சால்வ் பண்ணி அழகாக கொண்டு போகும். இது டிசிப்ளின் உங்களுக்கு கொடுக்கும். அழகாக படிக்கிறியா, கிளாஸ் பார்க்குற, நோட்ஸ் எழுதுற, எம்சிக்யூ சால்வ் பண்ணுற, அவ்வளோதான். 3 சப்ஜெக்ட் இதை பண்ணுற, டைம் போயிடும். ஆனால் இங்கே உனக்கு வீக்லி டைம் டேபிளுங்கிறதுனால வேகமாகவும் சிலபஸை கவர் பண்ணி கொண்டு போகிறோம். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக 0 லெவல்லேருந்து ஆரம்பிச்சேன்னா, ரொம்ப நேரம் அடத்திட்டு இருந்தேன்னா நீ பின்னாடி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நீ ஆல்ரெடி கொஞ்சம் படிச்சிருக்க, உனக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும். நீ வேகமாக பேசிக்ஸை முடிச்சிடலாம் இவங்களோட விட. இவங்களுக்கு பேசிக்ஸையுமே ப்ராப்பரான டைம் டேபிளில் கொண்டு போகணும். உங்களுக்கு பேசிக் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிவிட்டு எம்சிக்யூ சால்விங்க்கு நீங்கள் நிறைய டைம் கொடுக்கணும். அதனால் சிலபஸ் சாப்டரே வேகமாக உங்களுக்கு கவர் ஆகும். திஸ் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ் கைஸ். ஸோ உங்கள் கையில் பொறுப்பு ஒப்படைச்சிட்டோம். உங்களுக்கு ஃபுல் பேட்ச்ல டெய்லி டிசிப்ளினோட அழகாக 2 weeks ஒன்ஸ் டெஸ்ட் எழுதி கொண்டு போக போகிறீங்களா, இல்லை வீக்லி டெஸ்ட் எழுதி போக போகிறீங்களா? இதில் கேள்வி இருக்கும், 2 weeks ஒன்ஸ் மட்டும் தான் டெஸ்ட்டா, வீக்லி ஒன்ஸ் மட்டும் தான் டெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா, நோ. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்கும். 2 பேருக்குமே ஒவ்வொரு கிளாஸ் முடிச்சுட்டு அவங்க டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொடுத்துருவோம். இதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம்னா, ஒரு சாப்டர் முடிஞ்சதுனா, எக்ஸாம்பிள் இந்த ஃபுல் சிலபஸில் ஃபுல் பேட்சில் ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுறோன்னா பெஸ்ட் 45 MCQs
அடுத்த வருஷம் நீட் எக்ஸாமில் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் இந்த சாப்டர்லேருந்து ப்ரெடிக்ஷனில் கேட்க முடியும், எந்தெந்த கொஷின்ஸ்லாம் இந்த வருஷம் ரீசன்ட் பேட்டர்ன் அனலைஸ் பண்ணி இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சு 45 கொஷின்ஸ் கொடுத்து அதை உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணும். ஒரு பிடிஎஃபாக ஷேர் பண்ணுவோம், முடிஞ்சால் டெஸ்ட்டாக கொடுத்து அதை உங்களை எழுத வச்சு ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அதை உங்களுக்கு சொல்யூஷனாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் மாடலில். ஸோ அதுவும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட், டாபிக் வைஸ் உங்களுக்கு இருக்கும், சாப்டர் டெஸ்ட் இருக்கும், 720 மார்க்ஸ் டெஸ்ட் இருக்கும். இது எல்லாமே 2 பேட்ச் கிடைக்கும். பட் இங்கே கொஞ்சம் ஸ்லோவாக, இங்கே கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். இந்த ப்ராசஸ்க்கான மெயின் ரீசன் என்னன்னா, இந்த வீக்லி டைம் டேபிள் கொடுக்குறப்போ உங்களோட ஸ்ட்ரென்த்தான டாபிக்ஸ்க்கு கம்மியான டைம் கொடுத்து டக்குன்னு முடிச்சிடலாம். உங்களோட வீக்னஸ் டாபிக்ஸ்க்கு நிறைய டைம் கொடுத்து நிறைய MCQ சால்வ் பண்ணி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வரலாம். இதில் ரெண்டுலேயுமே மென்டர்ஷிப்பும் இருக்குது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிக்கிற MBBS ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நீட் எக்ஸாமில் ஸ்டேட் லெவலில் டாப் மார்க்ஸ் வாங்கி தான் அந்த ப்ரெஸ்டீஜியஸ் காலேஜ்குள்ளே போயிருப்பாங்க. அவங்க தான் உங்கள் 2 பேர் கூட கான்டாக்டில் இருக்க போகிறாங்க. ஸோ ஃபோக்கஸ் பேட்சில் இருக்கிறவங்களுக்கும் நானும் இருப்பேன், அவங்களும் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வீக்லி மென்டர்ஷிப் செஷன் நடக்கும். ஸோ ஒரு வாரம் முடியறதுக்கு முன்னாடி, ஒரு வாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வாரத்தில் நம்ம என்னென்ன சாப்டர்ஸ் கொடுக்க போகிறோமோ, இந்த வாரத்தில் என்னென்ன சாப்டர்ஸ் கொடுக்க போகிறோமோ அந்த சாப்டர்ஸ் பற்றினா ஒரு ஓவர்வியூ ஒரு லைவ் மீட்டிங்கில் நடக்கும். ஒரு வீடியோவாக உங்களுக்கு கொடுப்போம். மோஸ்ட்லி லைவ் மீட்டிங் நடக்கும். இதில் என்னென்ன கொஷின்ஸ் இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நீங்கள் எப்படி இதை அப்ரோச் பண்ணணும், இதில் அந்த மீட்டிங்கில் ஜாயின் பண்ணுற பசங்களுக்கு எது நீங்கள் வீக்காக இருக்கீங்க, எதுக்கு நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் நடக்கும். இந்த டிஸ்கஷன் பாயிண்ட்ஸில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபுல் பேட்ச் இருக்கிறவங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோவை கிடைச்சிரும், ட்ரெண்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு. பட் இந்த ஃபோக்கஸ் பேட்ச் இருக்கிறவங்களுக்கு ஒரு லைவ் மீட்டிங் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் என்ன வீக்னஸ் என்ன ஸ்ட்ரென்த்துங்க அதை மட்டும் அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக கொண்டு போக போகிறோம். ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் எவ்ரி வீக் பிகினிங் கைஸ். ஒரு வீக்கோட எண்டில் டெஸ்ட் முடிப்பீங்க, அடுத்த வாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மீட்டிங் முடிச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்து அந்த வீக்கை கொண்டு போவோம். உங்களுக்கான பிளான் சொல்லி எடுத்துகிட்டு போவோம். ஸோ வீக் 1 முடிச்சு ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க, வீக் 2 முடிச்ச ஒரு டெஸ்ட்டு, வீக் 3 முடிச்ச ஒரு டெஸ்ட்டு, வீக் 4 முடிச்ச டெஸ்ட்டு. இப்படி 4 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 to 3 days பேக்லாக்ஸ் ப்ளஸ் ரிவிஷன் டைம் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி 4 வீக்லி டெஸ்ட் எழுதுவியா, இல்லை அதுக்கப்புறம் 2-3 நாள் உங்களுக்கு ஒரு கேப் விட்டு சரிப்பா இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக படித்ததை முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ரிவைஸ் பண்ணு அண்ட் 1 or 2 பேக்லாக்ஸ் விட்டுருந்தேன் நான் உட்காந்து கவர் பண்ணுன்னு அந்த 2-3 நாள் டைம் கொடுத்து உங்களை ஒரு கிராண்ட் டெஸ்ட் எழுத வைப்போம். இந்த கிராண்ட் டெஸ்ட்டில் இந்த 4 வாரம் படித்த மொத்த சிலபஸையும் ஆட் பண்ணி ஒரு பெரிய டெஸ்ட்டாக உங்களுக்கு 720 மார்க்ஸ்க்கு கிடைக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக எழுதி ஆகணும். ஓகே, ஸோ தட் உங்களுக்கு ரிவிஷனும் ஆகிட்டே இருக்கும், டெஸ்ட் எழுதி பழகிட்டே இருப்பீங்க. பிளென்டி ஆஃப் டெஸ்ட் எழுதி அதுலேருந்து அனலைஸ் பண்ணி உங்கள் மிஸ்டேக்ஸை கண்டுபிடிச்சி அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை நம்ம எடுக்கிறது பேர் தான் இந்த ஃபோக்கஸ் பேட்சோட மெயின் இன்டென்ஷன். இதே தான் உங்களுக்கு ஃபுல் பேட்சில் நடக்குது, ஆனால் கொஞ்சம் 2 weeks ஒன்ஸ் நடக்குது, இங்கே வீக்லி ஒன்ஸ் நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மாதம் முடிச்சு கிராண்ட் டெஸ்ட் 1, செகண்ட் மாதம் முடிச்சு கிராண்ட் டெஸ்ட் 2, தேர்ட் மந்த் முடிச்சு கிராண்ட் டெஸ்ட் 3. ஸோ கிராண்ட் டெஸ்ட் 3 எழுதிருப்பியா, எழுதி முடிச்சுட்டு ஒரு 2 to 3 days மறுபடியும் டைம் கொடுத்து மொத்தமாக இந்த 3 மாதத்துலேயும் சொல்லி கொடுத்த கிராண்ட் டெஸ்ட் சிலபஸ் 1, 2, 3 அந்த 3 சிலபஸ்லையும் படித்த 3 மாதமாக படித்த மொத்த சிலபஸையும் ரிவிஷன் பண்ணிவிட்டு பக்காவா ஒரு மெகா கிராண்ட் டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ 3 மாதமாக டே 1லேருந்து படிக்க ஆரம்பிச்சது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணி ஒரு மெகா கிராண்ட் டெஸ்ட் எழுதி ரிவிஷன் கம் ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் பிளானர் உங்களுக்கு இதில் கிடைக்கும். இதே சேம் திங் ஃபுல் பேட்சில் இருக்குது, பட் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், இங்கே கொஞ்சம் ஸ்பீடாக நடக்குது. தட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் கைஸ். நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம் 2027 CBT மோடில் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கான்னு. எஸ், தேர் இஸ் அ வெரி ஹை சான்ஸ் கைஸ். இந்த பேப்பர் லீக் OMR ஷீட்லாம் நடந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. NTA சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக இன்னும் வரலை. டிசம்பர் மந்த் தான் மோஸ்ட்லி அஃபிஷியலாக என்ன மோடில் நடக்க போகுதுங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் நம்ம சைட்லேருந்து 2 மோடுக்கும் ப்ரிப்பரேஷனை ப்ராப்பராக வைக்கணும். ஆல்ரெடி எங்கள் ஃபுல் ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் CBT மோடில் தான் டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். 2 ஃபார்மேட்லையும் பசங்க எழுதிக்கலாம். ஒரு டெஸ்ட்டை கொடுக்குறோன்னா CBT மோடில் லேப்டாப்லேருந்தும் எழுதிக்க முடியும், டேப்லேருந்து எழுதிக்க முடியும். அதே சமயம் OMR ஷீட்டு பிரிண்ட் எடுத்து வச்சு 2லையும் அந்த கொஸ்டின் இங்கே கிளிக் அடிக்கிறப்ப இங்கே மார்க் பண்ணிக்கணும். 2 விதமான ப்ராக்டிஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா எது சொல்கிறாங்களோ அதுக்கு ப்ரிடாமினண்ட்டாக அது ஒன்று மட்டும் நம்ம மாறிக்கலாம். அது வரைக்கும் 2லையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். அவங்க இன்னும் சொல்ல நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அவங்க சொன்னாதான் நான் பண்ணுவேன்ட்டு இருந்தீங்கன்னா கடைசி நேரத்தில் பதட்டப்படுவேன். பெரிய விஷயம் இல்லை. எக்ஸாம் உங்கள் JEE மெயின் எக்ஸாம் மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் எப்படி உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்குதோ அதே மாதிரி தான் நீட் எக்ஸாம் நடக்கும். மல்டிபிள் ஷிஃப்ட்ஸில் நடக்க வாய்ப்புகள் அதிகம். அப்படி நடந்தால் உங்கள் எக்ஸாமில் எப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கோ, எப்படி உங்கள் UI இருக்கும், அதே சேம் UIயை நம்ம NST ஆப்பில் நம்ம லேப்டாப்பில் ஒரு விண்டோஸ் நீங்கள் டேப் எது பார்த்தாலும் சரி அதே இது ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும் எக்ஸாம் எழுதி பழகிறதுக்கு. ஆல்ரெடி எங்கள் ஃபஸ்ட் டெஸ்ட் நாங்கள் அப்படி தான் வச்சுருக்கோம். செம்மையாக ஃபீட்பேக் வந்திருக்கு. இந்த டெஸ்ட்டை நீங்கள் எப்படி எழுதணும், அதில் எப்படிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு
டீடைல் வீடியோ பண்ணி வச்சிருக்கேன். பசங்களுக்காக எழுதுறதுக்காக பண்ணேன். அந்த வீடியோவை நான் யூடியூப்ல போட சொல்கிறேன். ஒரு 2 நாள் கழிச்சு போட சொல்கிறேன். அதையும் பாருங்கள். சிபிடி போர்டை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கிற ஒரு செம்ம கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் சிபிடி போர்ட். 2 விதமான டெஸ்ட்டுக்கும் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும், புத்திசாலித்தனமாக. சரியா? எது கேட்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி அப்புறமா கொண்டு போய்க்கலாம். நவ் அகெயின் மென்டர்ஷிப் நான் ஆல்ரெடி பேசிட்டேன். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற எம்பிபிஎஸ் டாப் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு மென்டர்ஷிப் கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு கூட இருந்து வீக்லி மீட்டிங் போட்டு பக்காவாக உங்கள் ப்ரிப்பரேஷனை கொண்டு போக போகிறாங்க. திஸ் இஸ் த மென்டர்ஷிப் பிளான் கைஸ். இது இல்லாமல் குரூப் இருக்கும். ஸோ உங்களை இந்த மென்டர் குரூப்பில் எப்படி ஆட் பண்ணுவோம்னா, ஒரு மென்டர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே 30 ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த மென்டர் 30 ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த மென்டர் அடுத்த 30 ஸ்டூடெண்ட்ஸ்னு. ஸோ ஒவ்வொரு மென்டர் கீழே 30 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்து அவங்க கூட க்ளோஸ் ஃபாலோப்பில் இருப்பீங்க. உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ரிலேட்டடாக, ஆனால் இதில் நான் எப்படி எம்சிக்யூ சால்வ் பண்ணுறது, இந்த டாபிக் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி மேனேஜ் பண்ணும், இதில் எக்ஸ்ட்ரா எம்சிக்யூஸ் எப்படி சால்வ் பண்ணேன், உங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக்கான ஸ்ட்ராட்டஜி ஒரு டாப்பர் கூட இருந்து கைட் பண்ணுற அந்த ஒரு விஷயம் எக்ஸ்க்ளூசிவாக இதில் கிடைக்கும். நாங்கள் ஜஸ்ட்டு சும்மா இருக்கிறவங்களா பிடிச்சி யாரெல்லாம் வேலைக்கு வரையோ இந்த வா சேர்ந்துக்கோன்னு சொல்லி மென்டர்ஷிப் கொடுக்கல. ஆல்ரெடி சாதிச்சு காட்டினவங்க, டாப் லெவலில் சாதிச்சு காட்டினவங்க கூட இருந்து கைட் பண்ண போகிறாங்க. யூஸ் பண்ணிக்கிறது உங்கள் திறமை. சரியா? உங்கள் திறமை. அவங்க கூட கான்டாக்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அந்த கான்டாக்ட் ஏற்படுத்தி கொடுக்குறோம், அவங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்து உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறோம். நீங்கள் அவங்கள பிடிச்சி கெட்டியாக பிடிச்சிட்டு போய் கொண்டு போகிறது உங்கள் விஷயம். ஃபுல் பேட்ச் ஆல்ரெடி நிறைய பசங்க பண்ணிட்டு இருக்கானுங்க, டார்ச்சர் பண்ணுறானுங்க பிடிச்சி, நிறைய கொஷின்ஸ் எக்ஸ்ட்ராலாம் வாங்கிட்டு இருக்காங்க, சூப்பராக படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த சான்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணி கெட்டியாக பிடிச்சி நல்லா படிச்சுக்கோ, அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ தட் உங்களுக்கு அந்த சாப்டர் முடிச்சு ஒரு ஹோல்சமாக ஒரு டெஸ்ட் எழுதின ஃபீலும் கிடைக்கும். அழகாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அதுலேயும் தப்பு பண்ணால் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம். இந்த என்டையர் ப்ராசஸில் நீங்கள் க்ளோஸ் கம்யூனிகேஷனில் மென்டர்ஸ் கூடயும் என் கூடயும் இருப்பீங்க. இதில் உங்ககிட்ட நிறைய நேரம் பேசி உங்களோட வீக்னஸ் என்ன, எதனால் லாஸ்ட் டைம் நீ மிஸ் பண்ண, இந்த தடவை நீ எதை பண்ணால் தப்பிச்சிக்கலாம், எப்படிலாம் நீ உங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும், உங்கள் வீக்னஸ் எப்படி ஸ்ட்ரென்த்தாக மாற்ற முடியுங்கிற மெயின் இன்டென்ஷன் தான் இந்த ஃபோக்கஸ் பேட்ச் இருக்க போது. ஸோ இது ஆர்டினரியாக ஜஸ்ட்டு கிளாஸ் எடுத்துட்டு நீ என்ன வேணால் பண்ணிக்கோங்கிறதுல விடாமல் உங்களோட வீக்னஸை கண்டுபிடிச்சி அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கறது தான் மெயின் இன்டென்ஷனாக இருக்கும். ஸோ இந்த ஃபோக்கஸ் பேட்சோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, வெளியில் எவ்ரி ஒன் டீச்சர்ஸ் சிலபஸை மட்டும் டீச் பண்ணிட்டு நீ என்ன வேணால் பண்ணி கொண்டு விட்டுருவாங்க. பட் இந்த இடத்துல என்எஸ்டிலேருந்து உங்களை படித்து என்ன பிரச்சனை உனக்கு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் கொடுப்போம். எவ்ரி ஒன் அனலைசஸ் பேப்பர் எப்படி இருந்தது, பேப்பர் நீ எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறத மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இங்கே என்எஸ்டி அனலைசஸ் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷன். அடுத்து எவ்ரி ஒன் கிவ்ஸ் டெஸ்ட் பட் என்எஸ்டி ஃபைன்ஸ் ஒய் மார்க்ஸ் லீக்டு. இந்த டெஸ்ட்டில் உனக்கு ஏன் மார்க்ஸ் லீக் ஆச்சு, இதை நீ எப்படி இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுன்னு எடுத்துக்கலாம். ஃபுல் பேட்ச் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும்டா. ஆனால் நீங்கள் அந்த மென்டர் மீட்டிங்லையும் நாங்கள் வைக்கிற வீக்லி லைவ் டவுட் சால்விங் செஷன்லையும் ஆக்டிவாக கொஷின் கேட்டு நிறைய பேர் வாங்கிக்கலாம். பட் இதில் வலுக்கட்டாயமாக கொடுக்கப்படும். சரியா? அண்ட் வி ஜஸ்ட் டோன்ட் டீச் அகெயின், வி டயக்னோஸ் யூ அண்ட் கரெக்ட் யூ. உனக்கு வெறும் டீச்சிங் மட்டும் கொடுத்துட்டு போகிறது எங்கள் ஃபோக்கஸ் பேட்சோட வேலை இல்லை, அது ஃப்ளெக்ஸி பேட்சில் கொடுத்துட்ருக்கோம். ஃபோக்கஸ் பேட்சோட மெயின் இன்டென்ஷன் உங்ககிட்ட இருக்கிற தப்பை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறது தான். பிளான் என்ன, சிலபஸ் எப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, சிலபஸ் கம்ப்ளீஷன் மோஸ்ட்லி நவம்பரில் முடிஞ்சிடும். மோஸ்ட்லி வி ஆர் பிளானிங் டு கம்ப்ளீட் த என்டையர் சிலபஸ் பை நவம்பர் எண்டு, மேக்ஸிமம் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் போகலாம். ஆனால் மோஸ்ட்லி இப்போ போட்டிருக்க பிளான் படி நவம்பர் எண்டு ஆர் மேக்ஸிமம் டிசம்பர் போக வாய்ப்புகள் இருக்குது. இதில் அது முடிச்சதுக்கு அப்புறம், ஒன்ஸ் அந்த நவம்பர் எண்டில் சிலபஸ் முடிச்சதுக்கப்புறம் பயங்கரமாக ரிவிஷன் பண்ண போகிறீங்க. எப்படி பயங்கரமாக ரிவிஷன் பண்ண போகிறீங்க? நிறைய ஒன் ஷாட் லெக்சர்ஸ், நிறைய எம்சிக்யூ சால்விங் லெக்சர்ஸ், நிறைய மார்க் டெஸ்ட் உங்களுக்கு எழுத போகிறீங்க. அந்த மார்க் டெஸ்ட்டுமே ரிவிஷன் ப்ளஸ் மார்க் டெஸ்ட்டை அலைன் பண்ணுற மாதிரி இருக்க போது. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்ட் சிலபஸ் டெஸ்ட்டு, பயாலஜியில் 5 சாப்டர், கெமிஸ்ட்ரியில் 5, ஃபிசிக்ஸில் 5, அடுத்த 5 அந்த மாதிரி பார்ட் பை பார்ட்டாக பிரித்து எழுதுவீங்க. அப்புறம் 11th மட்டும் பார்ட் 1, 11th ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு டெஸ்ட்டு, 11th செகண்ட் ஹாஃப் ஒரு டெஸ்ட்டு, 12th ஃபர்ஸ்ட் ஹாஃப், 12th செகண்ட் ஹாஃப், அப்புறம் ஃபுல் சிலபஸ் டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு மோர் தென் ஒரு 60 to 100 கிராஸ் பண்ணிடுமோன்னு தோணுது. ஏன்னா யூ ஹாவ் டைம். நாங்கள் ஏர்லியராக உங்களுக்கு சிலபஸை முடிச்சுட்டு நிறைய ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் எழுத வச்சு திரும்ப அந்த டெஸ்ட்லேருந்து தப்பு பண்ணுறதுலாம் கண்டுபிடிச்சி எரர் நோட்டில் அப்டேட் பண்ணி மிஸ்டேக்ஸை இம்ப்ரூவ் பண்ணி தான் இந்த பேட்ச் கொண்டு போக போகிறோம். இதுக்கான முக்கிய ரீசன், நீ ஆல்ரெடி கொஞ்சம் மைண்டில் வச்சுருக்க, மறுபடியும் முதலேருந்து நான் மெல்லமாக வரேன்னு வந்தேன்னா மெல்லமாக தான் எக்ஸாமுக்கு போக முடியும். இந்த வருஷமும் அதே ரிசல்ட் தான் உனக்கு கிடைக்கும், பெட்டர் இம்ப்ரூவ்ட் ரிசல்ட் வராது. ஸோ இந்த தப்பை நாம பண்ணிடவே கூடாது. ஒரு பசங்களுக்கு அவங்களை நாம ஸ்லோ டவுன் பண்ணக்கூடாது, ஆக்சலரேட் தான் பண்ணணும். ஒரு கோச்சிங் சிஸ்டம் வந்து நாங்கள் உங்களை ஆக்சலரேட் தான் பண்ணணும்னு இந்த ஒரு ஃபோக்கஸ் பேட்ச் உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த என்டையர் ப்ராசஸில் என்எஸ்டி வில் ஹோல்ட் யுவர் ஹேண்ட்ஸ். நான் மட்டும் இல்லை, இந்த கம்ப்ளீட் என்எஸ்டி டீம் உன் கூட இருந்து உனக்கு என்னென்ன பிரச்சனைலாம் கேட்டு விசாரித்து சரி பண்ணி அழகாக இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக கூட இருந்து சப்போர்ட் பண்ணி கூட்டு போக போகிறோம்.
உங்கள் மெடிக்கல் காலேஜ் வாசலில் ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெத்தஸ்கோப்போட நீங்கள் இமேஜின் தட் மொமெண்ட். இதுக்கு எங்கள் சைட்லேருந்து ஃபுல்லஸ்ட் ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், சின்சியாரிட்டி எல்லாமே கிடைக்க போது. நீங்கள் அதுக்கு தயாரா? அது எல்லாத்தையும் கோத்ரூ பண்ண தயாரா? நான் இன்னைக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், நாளான்னைக்கு தூங்கிடுவேன் அப்படின்னு இருக்கிற ஒரு பசங்க கூட எங்களுக்கு வேணாம். எனக்கு நீ ஸ்லோவாக படித்தால் பரவாயில்ல, கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும், டெய்லியும் படிக்கணும், தெளிவாக இந்த ஜேர்னியில் வெறியோட படிக்கணும். எம்பிபிஎஸ் தான் ஆவேன், கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் தான் எடுப்பேன், அதுவும் டாப் காலேஜஸ் தான் எடுப்பேன், அதுக்கு நான் நீட்டில் டாப் மார்க்ஸ் வாங்குவேன். இதை வெறியாக ஏற்றிக்கிட்டு டெய்லியும் இதுக்காக படிப்பேன். 1 or 2 days தவறி போனாலும் பரவாயில்ல, அடுத்த நாள் நான் கம்பேக் கொடுப்பேன். எனக்கு சீட்டு கண்டிப்பாக வேணுங்கிற வெறியோட யாரெல்லாம் இருக்கீங்களோ, ஹார்ட் ஒர்க் போட ரெடியாக இருக்கிறவங்களுக்கு கரெக்டான டைரக்ஷன், கரெக்டான கோச்சிங் சிஸ்டம் வித் எம்சிக்யூ சால்விங் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே ஒன் சிங்கிள் பேக்காக உங்கள் கையில் வரைக்கும் போது. எஸ், இந்த ஒரு மொமெண்ட்டை அடுத்த வருஷம் யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ப்ராசஸ் சீக்கிரமாகவே உனக்கு நடக்க போகுது. prestigious white coat and stethoscope is eagerly waiting for you. Achieve your டாக்டர் ட்ரீம் கைஸ். ஓகே, ஸோ இதில் யாராவது சேர்ந்து நினச்சிங்கன்னா, பேரண்ட்ஸ் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேமெண்ட் எவ்வளோ வேணும்னா, நீங்கள் ஒன் டைம் பேமெண்ட்டாக 9988 10,000 rupees நீங்கள் கட்டினீங்கன்னா நீட் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் இது உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோக்கஸ் பேட்சை. இது இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குது, கடைசியில் சொல்கிறேன். அண்ட் இது இல்லாமல் இஎம்ஐயில் கட்டணும்னு வச்சிங்கன்னா ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 4,000 rupees கட்டிங்கன்னா அடுத்த 3 மாதத்துக்கு பேட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த 3,000 கட்டினா அடுத்த 3 மாதம், 3,000 கட்டினா அடுத்த 3 மாதத்துக்கு பேட்சை கம்ப்ளீட்லி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் த ஸ்பெஷல் திங், நான் சொன்ன பார்த்தியா கொண்டதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷலான விஷயம்னு, திஸ் இஸ் த ஒன் கைஸ். என்எஸ்டி ஃபோக்கஸ் பேட்ச்க்கான ஸ்காலர்ஷிப் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி 0 லெவலேருந்து ஸ்டார்ட் ஆகல, ஆல்ரெடி இந்த ரீநீட்லலாம் ட்ரை பண்ணி ஓரளவுக்கு நல்ல மார்க்கே வாங்கியிருக்கீங்க, கொஞ்சம் தான் தவற விட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் 400+ or 450+ மார்க்ஸ் இந்த ரீநீட்டில் வாங்கியிருக்கீங்கன்னா, சரியா, 1 year ட்ராப் பண்ணி 450+ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க. 12th முடிச்ச அட்டம்ப்டில் ஒரு 400+ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா, நீங்கள் பயங்கரமாக எஃபர்ட் போட்டிருந்தா தான் அவ்வளோ மார்க் வாங்கியிருக்க முடியும். ஸோ அதுக்கான ரெக்கக்னிஷன் உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்டாக இந்த வருஷம் கிடைக்காம இருக்கலாம், ஆனால் நாங்கள் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ண விரும்புகிறோம். ஸோ உங்களுக்காக நாங்கள் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் கொடுக்க போகிறோம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸை எங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணும். உங்கள் நீட்டோட ரீநீட் ஸ்கோர் கார்டு எங்களுக்கு ஸ்கென் பண்ணுங்கள். இதில் நாங்கள் உங்கள் டீம் வந்து உங்களை வெரிஃபை பண்ணுவாங்க. உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட் போட்டு கரெக்டான ஸ்கோர் தான் நீங்கள் அமைச்சிருக்கீங்களான்னு வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கான டிஸ்கவுண்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இந்த நம்பர் 8300808603 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. இந்த பேட்ச் பற்றின சந்தேகம் வேறு ஏதோ இருக்குன்னா கால் பண்ணுங்கள். நாங்கள் தெரிஞ்ச வரைக்கும் தெளிவாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு யார் சேரணும், எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. மேலும் டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை இதையும் தாண்டினா ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கீழே கொடுக்குறேன், அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த கூகுள் ஃபார்மில் எல்லா டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட கேட்டிருப்போம். அதில் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னா ஃபில் பண்ணுங்கள். நாங்களே உங்களை கால் பேக் பண்ணுறோம், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறோம். நீங்கள் அந்த டவுட்ஸ் ஆர் சந்தேகங்களில் தனியாக கூட கேட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த திங் வி ஆர் கோயிங் டு டூ ஃபார் த என்எஸ்டி ஃபோக்கஸ் பேட்ச். அண்ட் the classes are starting from 27th July guys. இதே கொஞ்சம் லேட் தான், பட் நாங்கள் வந்து வெயிட் பண்ணோம், ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி கட் ஆஃப் எவ்வளோ இருக்க போகுதுங்களா தெரிஞ்சுக்கிட்டு, இதுக்கப்புறம் யாரெல்லாம் டிசைட் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் கனவை மிஸ் பண்ணாமல் சேஸ் பண்ணுறதுக்காக தான் என்எஸ்டி ஃபோக்கஸ் பேட்ச் நான் உங்களுக்கு லான்ச் பண்ணுறோம். இந்த மொமெண்ட்டில் டைம் கம்மியாக தான் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ண. ஸோ உங்கள் கனவை சேஸ் பண்ணணும், உங்கள் டாக்டர் ஆகணுங்கிற அந்த ட்ரீமை நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒன் லாஸ்ட் முயற்சி, இதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் கனவை சேஸ் பண்ண எங்கள் என்எஸ்டியோட வாழ்த்துக்கள். இதை நீங்கள் சீக்கிரமாக டிசைட் பண்ணி சேர ஆரம்பிங்க. உங்கள் கோச்சிங் சிஸ்டம் எடுத்துக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். உங்களுக்கு நாங்கள் தேவைங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ப்ரொவைட் பண்ணிட்ட நம்புகிறேன். prestigious white coat and stethoscope is eagerly waiting for you. சீக்கிரமாக வாங்க, நல்லபடியாக ப்ரிப்பரேஷனை கொடுங்க. லெட்ஸ் சேஸ் டுகெதர். ஆல் தி பெஸ்ட் கைஸ். பார்ப்போம் அடுத்த வீடியோவில். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா எங்களுக்கு கொடுங்க, பார்ப்போம்.